ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ பசங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து 10 நாள் லீவ் விட்ருக்காங்க. இப்போ லீவில் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம பெசன்ட் நகர் பீச் போவோம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அன்றைக்கி அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. அந்த டைமுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே ஈவினிங் தான் எல்லாருமே பெசன்ட் நகர் பீச்சுக்கு வருவாங்க. ஸோ பெசன்ட் நகர் பீச்சுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய். ஸோ அதனால தான் போனோம். பாருங்கள், சேர்ஸ் எல்லாமே வெறிச்சோடி இருந்துச்சு. கடைகளில் வந்து மீன் கடைகளில் எதுவுமே வந்து அவங்க ஓப்பனே பண்ணலை. பஜ்ஜி கடை, அந்த மீன் கடையில் இருக்கிற எதுவுமே ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் வந்து ஒரு திங்ஸாக வெளியில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த டாய்ஸ் கடையில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த கடையெல்லாம் தாண்டி அப்படியே பீச் பக்கமாக என்ட்ரு ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் வந்து ஓரளவுக்கு இருந்தாங்க. பட் வந்து எல்லாருமே வந்துட்டு சின்ன பசங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அந்த டைமில். கொஞ்சம் சில பேர் விளையாட்டு இருந்தாங்க, சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய பையனும் என்னோடய அக்கா பையனும் வந்து தண்ணியில் போய் ஸ்விம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விளையாட வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பசங்க வந்து இந்த லீவை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடலில் குளிக்கிறது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பிடிக்க விஷயம் இல்லையா? அதனால் எல்லா பசங்களுமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே வந்து எல்லாருமே நீந்தி விளையாடிட்டு இருந்தாங்க. அலை வந்து அவ்வளோக்கா வந்துட்டு இருந்துச்சு, அதிகமாகவே இருந்துச்சு. பாருங்கள், இங்கே என்னோட பையனும் அக்கா பையனும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அந்த டைமை வந்துட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சுண்டல் விற்றாங்க வாங்கி சாப்பிட்டு, வேர்க்கடலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்ருந்தோம். இதுக்கு நடுவில் பார்த்துட்டிங்கன்னா குதிரை வந்து ரேஸ் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா சின்ன பசங்களை, அது வந்துட்டு இருந்துச்சு. அந்த குதிரை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2-3 குதிரை வந்து எங்களை கிராஸ் பண்ணிச்சு. அதில் வந்து சில பசங்கள்லாம் வந்து ரைடு போனாங்க. நாங்கள் அப்படியே அதெல்லாம் பீச்செல்லாம் பார்த்து அதை குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு போல் சரி கிளம்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரௌடு வந்து வந்துட்டாங்க. அது செம க்ரௌடு ஆகிடுச்சு அந்த டைமில். ஸோ அந்த பீச்சு எப்போவுமே பெசன்ட் நகர் பீச் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் அப்படியே அங்கேருந்து நடந்து வரும்போது இது புரட்டாசி மாதனால நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிக்சடு பஜ்ஜியில் வந்து ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். ஏன்னா இது புரட்டாசி மாதம் இல்லையா, அதனால.
வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிங் போடுறது, பால் போடுறது, கன் ஷூட் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன பசங்க விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறது இருக்கும் இல்லையா. சரி அதை ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு நானும் என் பசங்களும் வந்துட்டு சரி ரிங் போடுவோமேன்னு சொல்லிட்டு 12 ரிங் வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து என்னோட பையன் ட்ரை பண்ணான். ஃபஸ்ட்டு போட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு டாய் கிடச்சிது. சிங்கம் இருக்கு இல்லையா, பீங்கான் இதில் அந்த டாய் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் பாட் கிடச்சிது. அப்புறம் கிளாஸ் பவுல் ஒன்று கிடச்சிது. அப்புறம் நாங்களுமே ட்ரை பண்ணோம். எங்கள் யாருக்குமே எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கல. நாங்கள் கிடைச்சதே போதும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த கேம் வந்து நம்ம அப்படியே தொங்கி நிற்போம் இல்லையா, அந்த கம்பியை பிடிச்சிட்டு. கேர்ள்ஸ்க்கு நான் வந்துட்டு 1 மினிட்டு, பாய்ஸ்க்கு நான் வந்து 2 நிமிஷம். இது எங்கள் அக்கா பையன் வந்து 2 நிமிஷம் வந்து தொங்கினா வந்து 1000 ருபீஸ் கேஷ் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. பட் அவன் வந்து 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவனால் நிற்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கு சின்னதாக ஒரு டெடி கொடுத்தாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அவனை கை குளிச்சதுனால கை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த மேலே அந்த ராடு வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதனால் அவனால் ரொம்ப 2 நிமிஷம் நிற்க முடியல. இல்லைனா கண்டிப்பாக அவன் வந்து வின் பண்ணியிருப்பான். ஏன்னா அதை வந்து வீட்லேயே வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அங்கே எங்களை மாதிரியே அந்த கேம் வந்து நிறைய பசங்களாம் ட்ரை பண்ணாங்க, கேர்ள்ஸும் கூட ட்ரை பண்ணாங்க. அப்புறம் வந்து ரிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. குட்டி பசங்களாம் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணி போட்டாங்க. ஒரு டாய் அது வேணும்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அதை வந்து பாயிண்ட் பண்ணி போட்டாங்க. அது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பீச்சிலேருந்து வெளியே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோக்ஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, ரைடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு போனோம். அங்கே உள்ளே போனால் வந்து டாய்ஸ் எல்லாம் ஷாப்பு ஒரு எது எடுத்தாலும் 10 ரூபாய் ஷாப்பு அது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. அப்புறம் ஹாரர் ஃபிலிம் போட்டு காட்டுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். பட் எதுக்கு உள்ளே போகலை, ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே நாங்கள் போய் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் போகலை. பட் சும்மா சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். இந்த கப்பஞ்சாசர் வந்துட்டு கேம் வந்து நாங்கள் இன்னும் போனதில்லை. அதனால் என்னோடய பையனும் என்னோடய அக்கா பையனும் போகிறேன்னு சொன்னாங்க. இது பர் ஹெட்டு வந்து 80 ருபீஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே பர் ஹெட்டு வந்து 80 ருபீஸ் தான். அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு ரேட்டு. ஸோ அது கப்பஞ்சாசர் போனதில்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணாங்க. அது ஜாலியாக தான் இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இங்கே வந்து ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்துட்டு கால் வச்சுட்டு இந்த ஃபிஷ் வந்து நம்மளை மசாஜ் பண்ணோம் இல்லையா கால், அது வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இங்கே வெளியில் வந்தோன்னா இங்கே வந்துட்டு ஃபுட் மசாஜ் இருந்துச்சு. அங்கேயும் சில பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமேனு சொல்லிட்டு பாருங்கள், வெண்ணிலா ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கி பசங்க எல்லாருமே 2 பசங்களும் சாப்பிட்டாங்க. நானுமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவரு. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் நைட் ஆகிடுச்சு 7 o'clock. பாருங்கள், கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே அதை ரோட்டில் வந்து பார்க் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்லாகவே இருந்துச்சு. எங்களோட கார் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பீச்சில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க உங்களோட குழந்தைங்களோட, பெரியவங்களோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே ராக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைட்டிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா, ஜாலியாக இருக்குது. பாய்.